இன்று பங்குனி உத்திரம். சிவபார்வதி, முருகன் தெய்வானை, திருமால், லட்சுமி உள்ளிட்ட தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்ட நாள். எனவே இதை தெய்வங்களின் திருமண நாள் என்று கூறலாம். அது மட்டுமல்ல, சிவனுக்கும் மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவுக்கும் சாஸ்தா என்னும் அழகான குழந்தை பிறந்த நாள். வைகாசி விசாகம், ஆனி, உத்திரம், ஆடிப்பூரம், ஆவணி அவிட்டம், கார்த்திகை மாத கார்த்திகை, தைப்பூசம் வரிசையில் நட்சத்திரங்களுக்குரிய சிறப்பு அந்தஸ்தை பங்குனி உத்திரமும் பெறுகிறது. உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்த பெண்களும் இதே நட்சத்திரத்தில் பிறந்து திருமணமான பெண்கள் வறுமை மற்றும் மன கஷ்டத்தில் இருந்தாலும் திருச்செந்தூர் கடலில் தங்கள் ஜென்ம நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் நீராட வேண்டும். இதனால் முருகப்பெருமானின் அருளால் கஷ்டங்கள் தீரும், பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். யாராவது திருமண நாளை கொண்டாட மறந்து இருக்கலாம், சூழ்நிலையால் கொண்டாட முடியாமல் போயிருக்கலாம். இவர்கள் பங்குனி உத்திரத்தன்று தங்கள் திருமண நாளை கொண்டாடலாம். பங்குனி உத்திரத்தன்று கைலையில் சிவபார்வதி திருமணம் நடந்ததால் இதை உலக திருமண நாள் என்ற பெயரில் கூட கொண்டாடலாம். சிவபெருமானின் திருமண நாள் அனைவரும் கொண்டாடும் நாளாகிறது. இன்று சாஸ்தா கோவில்களுக்கு செல்கிறவர்கள் வெறும் வயிற்றுடன் சுவாமியை வணங்கக்கூடாது என்பது மரபு. தன் பக்தர்கள் பசியுடன் இருப்பதை சாஸ்தா பொறுத்து கொள்ள மாட்டார். எனவே அரை வயிற்றுக்காவது சாப்பிட்டு செல்ல வேண்டும். மேலும் சாஸ்தா கோயில்கள் காடுகளுக்குள் இருக்கும். அங்கே சென்று சேர தாமதமாகும். எனவே சிறிதளவாவது சாப்பிட்டு விட வேண்டும். அன்று அனாதை குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இதனால்தான் சாஸ்தாவுக்கு அநாத ரட்சகன் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது. பங்குனி உத்திரத்தன்று மதியம் சாஸ்தாவுக்கு பாயாசம் படைக்க வேண்டும். அதை உடனே சாப்பிடாமல் மாலையில் சாப்பிடுவது நல்லது. பங்குனி உத்திரத்தன்று இரவில் எளிய உணவு எடுத்துக்கொள்ளலாம்.